கோவிந்த பட்டருடைய கையில் ஒரு லிங்கம் வந்து நின்றது. அவரோ பரமசிவைஷ்ணவர். கோவிந்த பெருமாள் அவர் இறங்கி தீர்க்கமாயிட்டார். அப்ப கையில ஒரு லிங்கம் வந்து நிற்க, சோழ பிரியனாய் நீர் தெய்வஞராலே கங்காஸ்நான பலம் கை சேர்ந்தா போலே கங்காதரனே கை கொண்டார். எதுக்கு என் கையில இப்ப லிங்கம் வந்திருக்குன்னு போய் யாதவ பிரகாஷ கற்று கேட்டார். அவர் சொல்றார், நீ நல்லா மென்ஞானம் உணர்ந்தவர், கங்கா தீர்த்த தீர்த்தமானது பரமணம் இல்லையோ, கங்காதரனே உங்க கையில வச்சுட்டார் வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இவர் திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம் நினைத்து தான் ஊருக்கே வருகிறார். இவர் இருந்த விடத்தை விசேஷ பிரவர்த்தித்தனாய் உள்ளங்கை கொணர்ந்த நாயனாய் என்ற பெயருக்கு அழைக்க தொடங்கினார்கள். இவருக்கு ஒரு புது பேர் கொடுத்துட்டு உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். ஏன்னா உள்ளங்கையில லிங்கம் வந்ததோ இல்லையோ 64 நாயன்மார்கள் அவர்கள நாயனார் பேர் இல்லையோ, அதை போல இவர் பரமசிவ பக்தராயிட்டார். லிங்கத்துக்கே பூஜை பண்ணி கொண்டு எழுந்துள்ளார். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு பேர். இவர் தன்னுடைய ஊருக்கு வந்து சேர உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு பேருக்கு அழைக்க தொடங்கினார். பின்பு அவர் மடலமங்கலத்துக்கு சென்று, அவர் முதலமங்கலத்துல பிறந்தவர் தானே, அங்க போய் அதை பிரதிஷ்டை பண்ணி நின்று கழித்து காளகத்தியிலேருந்து செவிலிருமான் சொப்பனத்தில் எழுந்துள்ளார். இங்க வந்துடும் காளஹஸ்தியில இருக்கிற சிவனுக்கு நீ கைக்கியம் பண்ணிருக்கலாம் என்று சொல்ல இவரை கேள்வி பார்க்க போறார். திரட்டி அங்குள்ள அசேஷம் எழுந்தோடி விட்டார். ஓ தேவனையே எப்படி நீ வந்திருந்தார், எங்க போனேன்னே தெரியல, நீங்க ஒரு வழி போனீர்கள், நான் ஒரு வழி போனேன், நல்ல வேலை ஆர்வ கொண்டு வந்து விட்டார்கள், தப்பித்தோம் என்று சாமி சொல்லிட்டார். சரி, பழைய வழிக்கு நீரும் காலக்ஷேமத்துக்கு வந்து கொண்டிடும் என்று யாதவ பிரகாரம் சொல்ல காலக்ஷேபம் ஆரம்பித்தது. பெருமாள் கோயிலில் வந்து இளையாழ்வாரை கண்டு ஆச்சரியப்பட்டு மிகவும் சந்தோஷித்து நல்ல வேளைக்கு தப்பித்து காலக்ஷேப போட்டிக்கு வரலாம், இவர் நடை லோகாதீதமாயிருந்தது என்று நினைத்து சுப்ரீத நாயக போட்டியிலே கூட்டிக் கொண்டு கிரந்தத்தை நடந்தார். அப்ப எல்லாரும் மறுபடியும் காலக்ஷேபம் ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் நடந்தது அழகான ஒரு சரித்திரம். 2 சிவைத்தவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளார். ஒரு அர்த்தம் சொன்னார். அதற்கு இளையாழ்வாருக்கு மாற்று கருத்து சொன்னார். இந்த பிணக்கு வறுத்து கொண்டு வருகிறது என்று மட்டிமா போய் சொன்னார். நல்ல வேலை தேவப்பெருமான் அண்ணா பிரயத்தனத்தை ஆரம்பிச்சுட்டார் இருக்கு. இல்லைன்னு அவரோடையே வாழ்ந்த அத்வைத பூர்வக்கத்திலே இருந்தார்னா நம்ம சம்பிரதாயத்தை தாமப்பெருமான் செய்ய போகிறார் என்ன ஆழவந்தார் விஷயத்தை நல்லா புரிந்து அப்போதரந்த கவனம் போலே என்று சொல்ல இந்த இடத்தில் ஒரு காவலை கூட்டால் போலே தோன்றிட்டு உலகமே தாழ்த்து போய் கொண்டிருக்க இந்த இடத்தில் தாமரை கூட்டா போலே அப்படின்னா அடுத்து குமுட்டியில தாமரை கூட்டாமா தாமரை படத்துல தாமரை கூட்டம். இதே போல 2 ஆழவந்தார் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு எழுந்தோடினார். வந்தவுடன் அங்க இருக்கிற எல்லாரும் வரவேற்கிறார்கள். திருக்கச்சினம்பிகள் அவருக்கு சிஷ்யர் தானே, அவர் வரவேற்று நேரே திருமானை திருவடிகளோடு அழைத்து போக ஆங்காங்கு சன்னிதானத்துக்கு போறார். அப்புறம் வேறு வையத்தகரை மாளிகை ஏறி காஞ்சி தேவப்பெருமானை தொழு